ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் புரோட்டீன் நிறைஞ்ச ஒரு வித்தியாசமான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம ராஜ்மா வைத்து ஒரு காரசாரமான ஒரு புளி குழம்பு தான் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாதத்துக்கு செம காம்பினேஷன்னே சொல்லலாம். வீடியோவை முழுசாக பாருங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்குங்க. இதில் நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு 1 டீஸ்பூனும், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 15 அளவுக்கு பூண்டு பல்லை தோல் நீக்கிட்டு நல்லா பொடியாவோ இல்லைன்னா ஸ்லைஸாவோ கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கப்புறமா ஒரு 30லேருந்து 35 அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. அப்போதான் இந்த குழம்புக்கு இன்னும் கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும். இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு ஒரு தக்காளியை பேஸ்டா அரைச்சி சேர்த்துக்குங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. அது கூடவே பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூனும், தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம வேக வச்ச ராஜ்மா ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வேக வச்ச தண்ணியோடவே நீங்க சேர்த்துக்குங்க. இந்த ராஜ்மா பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா குக் ஆயிருக்கணும். நல்லா ஓவர் நைட் சோக் பண்ணிட்டு ஒரு 10லேருந்து 15 விசில் கூட விட்டுருங்க. நல்லா மாவு மாதிரி மேஷ் ஆயிருக்கணும். அப்போதான் குழம்புக்கு நல்லா இருக்கும். வேற வேறையா நீங்க எடுத்தீங்கன்னா அது குழம்பு சாப்பிடும்போது நச்சு நச்சுன்னு இருக்கும். நம்மளுக்கு நல்லா இருக்காது. நல்லா சாஃப்ட் குக் ஆனதை இதில் போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதுலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி தண்ணியில கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்குங்க. அது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை நல்லா தண்ணியில கரைச்சி அதையும் இப்பவே சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விட போறோம். இது நல்லா கொதி வந்த உடனே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஒரு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எப்பவுமே ராஜ்மா நம்ம கிரேவி இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவோம். கிரேவி செய்யும்போது நிறைய பேர் அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. புளி குழம்புல இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சாப்பாட்டுக்கு சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம ஷாலிஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.